இந்த வெண்டைக்காயை எப்படி குழம்பு வச்சாலும் இந்த வழவழப்பு தன்மையே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறவங்களா நீங்கள்? அப்படின்னா நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். இதுக்கு மேலே கவலையை விடுங்க. வழவழப்பு தன்மை இல்லாமல் குழம்பு வைக்கிறத பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஹை பட்டனையும் டச் பண்ணி விட்டுடுங்க. இன்றைக்கி காலையில் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னா வெண்டைக்காயை முன்ன நாள் நைட்டே வந்துட்டு நல்லா அலசி போட்டுடுவோம். வச்சிட்டோம்னா அந்த மாதிரி வைக்கும்போது மறுநாள் காலையில் அது நல்லா உணர்ந்துருக்கும். நான் வந்துட்டு முன்ன நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலசி போட்டுட்டேன். இல்லை 1 மணி நேரம் 2 மணி நேரம் முன்னாடியும் தண்ணியில் கழுவி வச்சிட்டோம்னா அந்த ஈரப்பசையெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சிறுவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. வெண்டைக்காய் வந்துட்டு நம்ம கடையில் வாங்கும்போது அது முத்தி இருக்கா என்ன ஏது அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உடைச்சோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து உடையாமல் அப்படியே நிற்கிது. இந்த காய் வந்து பார்த்திங்கன்னா முத்தி இருக்குது. இப்படி உடைக்கும்போது அந்த பாருங்கள், இந்த காய் உடஞ்சிடுச்சிங்களா, அந்த மாதிரி சல்லுன்னு உடஞ்சதுன்னா அது நல்லா முத்தாமல் எலசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். உடையாமல் இருக்குது அப்படின்னா அது முத்திடுச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ளார விதை வந்து வச்சுருக்கோம். அதை நம்ம கட் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நரன்னு கட் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் முத்தாத காய் இருக்குது பாருங்கள், எலசாக இருக்கிற காய் கட் பண்ணுறதுக்குமே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி முத்தி இருக்கிற காயில் வந்துட்டு விதை வச்சுருக்கோங்க. அந்த விதையை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் இந்த மாதிரி விதைய வந்துட்டு முத்தி இருக்கிற காயில் இருக்க விதையெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க எங்கள் அம்மா. சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். நாங்கள் விடாமல் சாப்பிட்டுடுவோம். பச்சை வெண்டைக்காயுமே எலசா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி காயை வந்து பார்த்திங்கன்னா அப்படியேவும் சாப்பிடுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, வெண்டைக்காய் வந்து ஞாபக சக்திக்குரிய பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி இருக்கும் குழந்தைங்களுக்கு. அதனால் நிறைய வெண்டைக்காய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி பச்சையாகவும் கொடுங்க. பச்சை வெண்டைக்காயை அப்படியே சாப்பிட சொல்லி கொடுங்க. ரொம்பவும் நல்லது குழந்தைங்களுக்கு. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த வெண்டைக்காயை வந்துட்டு இப்போ இந்த வழவழப்பு தன்மை போகிறதுக்கு தான் நான் வந்துட்டு மெயினாக வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வழவழப்பு தன்மை போகிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக தேவையான அளவுக்கு, நீங்கள் ரொம்பவும் ஊற்ற தேவையில்ல. நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு, ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் ஊற்றுவோம், அந்த அளவுக்கு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு குழம்பு தாளிக்கிற அளவுக்கு தான் எண்ணெய் ஊற்றி கட் பண்ண வெண்டைக்காயில் பாதி போட்டு ஃபஸ்ட்டே பொரித்து வச்சுட்டேன். அடுத்ததாக இது 2வது டைம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி லைட்டாக அப்படியே நல்லா சூடு ஏறின எண்ணெயில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் அப்படி கிளறி விட்டுட்டே இருந்திங்கன்னா அந்த எண்ணெய் அப்படியே தேங்கி நின்றுடும். ஆனால் வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கி அந்த வழவழப்பு தன்மையெல்லாம் எடுத்துடும். இந்த மாதிரி சூடாக நல்லா எண்ணெயை சூடுபடுத்தி அதில் லைட்டாக போட்டு பொரித்து எடுக்கும்போது அந்த வழவழப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக எப்பயும் குழம்பு வைப்பீங்க இல்லையா, அதே மாதிரி குழம்பு வச்சுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு டைம் பாதி வெண்டைக்காயை போட்டு பொரித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எண்ணெயில். இப்போ இது வந்துட்டு 2வது டைமாக போட்டிருக்கேன். வெண்டைக்காய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால. நீங்கள் பொரியல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி செய்யலாம். ஃபஸ்ட்டு எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக தாளிப்பு கொடுத்தீங்கன்னாவே சீக்கிரமாகவும் பொரியல் ஆகிடும். அது மட்டும் இல்லை, அந்த வழவழப்பு தன்மை மெயினாக கொஞ்சம் கூட இருக்காதுங்க. இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி எப்பவும் போல் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி தாளிப்பு கொடுக்க போகிறோம். பாருங்கள், நான் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினனோ அந்த எண்ணெய் அப்படியே இருக்குது பாருங்கள். எண்ணெய் கொஞ்சம் கூட இழுக்கவே இல்லை. அப்படியே இழுத்தாலும் அது வெண்டைக்காயில் தானே இருக்குது. திரும்ப குழம்பு வைக்கும்போது அதுக்குள்ளாரே போயிடும். இப்போ வந்துட்டு நம்ம இந்த எண்ணெயிலே தாளிப்பு கொடுக்க போகிறோம். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அதிலே கடுகு நான் வந்துட்டு எல்லாம் கலந்த கடுகு போடுறேன். நீங்கள் வேணும்னா வெறும் கடுகு, ஜீரகம் தனியாக, சோம்பு, உளுத்தம் பருப்பு, கடலப்பருப்பு இதெல்லாம் ஒரு 4 நாள் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. நான் இது எல்லாம் ஒன்றா கலந்து வச்சுருக்கிறதுனால அந்த கடுகில் கொஞ்சம் போட்டு பொரிய பார்த்து அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. என்கிட்ட வந்துட்டு இப்போ கருவேப்பிலை இல்லை, அதனால் நான் கருவேப்பிலை போடலை. இந்த வெங்காயத்திலே ஒரு 4 பல் பூண்டு இருந்தது, அதை மட்டும் நசுக்கி வச்சுருந்தேன். இப்போ எல்லாம் ஒட்டுக்க வெங்காயம், பூண்டு 2த்தையும் ஒட்டுக்க போட்டு நல்லா பச்சை வாடை போகிற லெவலுக்கு வதக்கிட்டே இருக்கேன். நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி போடணும்.
ஃபஸ்ட்டு இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை எண்ணெயில் பொரித்து வச்சுட்டோம். அதனால் ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு தக்காளியை போட்டு நல்லா வதக்கிப்போம். லைட்டாக தேவையான அளவுக்கு உப்புத்தூள் போட்டு வதக்குனிங்கன்னா தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்ச நேரம் மூடி விட்டு வதங்கினோம்னாலும் சீக்கிரமாக தக்காளி வந்துட்டு வதங்கிடும். அதனால் லைட்டாக உப்பை போட்டு மேலே மூடி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு கை விட்டு வதக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளி இருக்கிற இடமே தெரியாமல் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பொரித்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்டைக்காய், இப்போ நம்ம எண்ணெயில் பொரித்ததுனால இந்த வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இருக்காது. நீங்கள் சாம்பாரில் வெண்டைக்காய் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சாம்பார் கூட்டி அதுக்கப்புறம் அதில் போடுங்க. காரக்குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னாலுமே எண்ணெயில் பொரித்து வச்சுட்டு காரக்குழம்பு நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா குழம்புல போடுங்க, நல்லாயிருக்கும். வழவழப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்காது. இந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதுனாலே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழம்பு வச்சோம்னா நம்ம மாமியாரை வழவழன்னு இருக்குது, எதுக்கு தான் இப்படி குழம்பு வச்சு ஊற்றுறாலோ அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. இதுக்கு மேலே பயப்படாதீங்க, நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். இதே மாதிரி வழவழப்பு தன்மை இல்லாமல் வெண்டைக்காய் குழம்பு வச்சு கொடுத்து வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் அசத்துங்க. அதுக்கப்புறம் நல்லா வெண்டைக்காயை போட்டு ஒரு 4 பெரட்டிட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் இந்த கரம் மசாலாலாம் போட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி விட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி விட்டுக்கோங்க. லைட்டாக ஒஞ்சூர், நான் ஆல்ரெடி தக்காளி நிறைய போட்டிருக்கேன், அதனால் நான் வந்துட்டு புளி போட கிடையாது. நீங்கள் லைட்டாக புளியை ஊற வச்சு கொஞ்சமாக புளியை கரைச்சி லாஸ்ட்டாக ஊற்றி அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லை நீங்களுமே தக்காளி கொஞ்சம் சேர்த்து போடுறீங்க, புளி போடலை அப்படின்னா இது வந்துட்டு நாட்டு தக்காளின்றதுனால நல்லா புளிப்பு தன்மை இருக்குது அப்படிங்கிறதுனால நான் புளியே கொஞ்சம் கூட போட கிடையாது. நீங்கள் உங்கள் தக்காளி எந்த அளவுக்கு போடுறீங்களோ புளிப்புத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த மாதிரி பார்த்து புளியை சேர்த்துக்கோங்க. பாருங்கள், குழம்பு இப்போ நல்லா திக்காக சுண்டி வந்துடுச்சு. கொஞ்சம் கூட வழவழப்பு தன்மை இல்லாமல் இருக்கும் சாப்பிட்றதுக்கும். குழந்தைங்களும் பார்த்திங்கன்னா இந்த வழவழப்பு தன்மை இருக்கிறதுனால இந்த வெண்டைக்காய் குழம்பு வந்துட்டு சாப்பிட மாட்டேன் அப்படின்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வழவழப்பு தன்மையே இருக்காது. பொரியல் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்களேன் கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.